என்னடா இவ்வளோ காய்கறி எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அவியல் வீடியோ போட்டாச்சு. சாம்பார் போடலைன்னா எப்படிங்க? சாம்பார்லேயே நிறைய டைப் இருக்குது. நானே 2, 3 டைப் சாம்பார் வைப்பேன். ஆனால் இதுதான் என்னோட ரொம்ப ஃபேவரெட்டாக உள்ளது. அதனால தான் ஃபஸ்ட்டு அதை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போது சாம்பார் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். நான் சாம்பார் ஒரு ப்ரொசீஜர் படி தான் நான் கட் பண்ணவே செய்வேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிடுவேங்க. அது நடுவில் ஒரு கோடு மட்டும் போடுவேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, கேரட் இப்படி சின்னதாக ரவுண்டாக இந்த ஷேப்புனா இந்த காய் இப்படி தான் வெட்டணும்னு அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சாம்பார் காய் வெட்டின உடனே புளியை ஊற வச்சுட்டு பருப்பு அவிக்கிறதுக்கு குக்கரை வச்சுருவேன். இப்போ பருப்பு நல்லா கழுவிட்டு துவரம் பருப்பு எடுத்து கழுவிட்டு மஞ்சள் பொடி போட்டு அதுக்கப்புறம் கட்டி காயம் தான் நாங்கள் போடுவோம். அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தூள் காயத்தை விட கட்டி காயம் நல்லாயிருக்கும். எல்ஜி பெருங்காயம் நல்லாயிருக்கும் இங்கே திருநெல்வேலி சைடில். நான் எப்போவுமே எல்ஜி தான் யூஸ் பண்ணுவோம், வேறு பிராண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் பருப்பு குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி கடைஞ்சி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். என் பொண்ணு சுத்தமாக காரம் சாப்பிடவே மாட்டாள். அவளுக்காக பருப்பு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பருப்பு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ ஒரு சின்ன கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறி ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கத ஃபஸ்ட்டு மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம். பொறுமையாக இந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு காயும் வரிசையாக போட்டுட்டு என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உப்பு போடுறதுனால காய் சீக்கிரமாக வதங்கிரும். கொஞ்சம் வதங்கிட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிட்டுனா சீக்கிரமாகவும் உங்களுக்கு காய் வெந்துடும். ரொம்ப லேட் ஆகாது. இதை உங்களுக்கு சிம்பிளாகவும் நல்லா குயிக்காகவும் வச்சிடலாம். காய் நறுக்கிறதுக்கு மட்டும்தாங்க டைம் ஆகும். அடுப்புக்கிட்ட வந்துட்டோம்னா சீக்கிரமாக வச்சுட்டு வந்துடலாம். இப்போ வெண்டைக்காய் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வெண்டைக்காய் போடலை. வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால தண்ணி காய் சேர்த்தா ஹீட் ஆகாமல் இருக்கும்ல. காய்கறி பொரியல் கண்டிப்பாக நம்ம சாப்பிட மாட்டோம். அட்லீஸ்ட் குழம்புலையாவது போட்டு சாப்பிட்லான்னு தடியங்காய் தாங்க போட்டிருக்கோம். இதுவும் சூப்பராக தான் இருக்கும். எல்லா காயும் போட்டுடலாம், ஆனால் மாங்காய் மட்டும் போடாதீங்க, அதை லாஸ்ட்டாக தான் போடணும். எல்லா காயும் போட்டுட்டு உப்பு போட்டாச்சு. இப்போது வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காய் முங்குற அளவுக்கு, காய் வேகிற அளவுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தரன்னு கொதி வந்ததுக்கப்புறம் சாம்பார் பொடி போடுங்க. சாம்பார் பொடி எனக்கு எங்கள் அம்மா எப்போவுமே அவங்க வீட்டிலையே ரெடி பண்ணி திரித்து கொடுத்துருவாங்க. நான் இன்றைக்கி அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேவரட் பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி சாம்பார் பொடி ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. நான் வத்தல் பொடி போடாமல் சாம்பார் வைக்கிறேன். வத்தல் பொடி போட்டு வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாம்பார் பொடி மட்டும் போட்டு வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வத்தல் பொடி போடலை, சாம்பார் பொடி மட்டும்தான் போட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையுமே இது கூட சேர்த்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு சின்ன தட்டு வச்சு நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு காயை வேக விட்டுருங்க. காய் நல்லா வெந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி கம்மியாக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி வற்றிருச்சு அப்படின்னா காய் பிடிச்சிரும். அதனால் கொஞ்சமாக அப்பப்போ திறந்து விட்டு கிண்டி பார்த்து காய் வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கீங்களா அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. திக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்து கலக்கி திரும்ப அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் வச்சு மறுபடியும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த டைமில் தான் மாங்காய் ஆட் பண்ணணும். ஏன்னா எனக்கு மாங்காய் அப்படியே எடுத்து சாப்பிட பிடிக்கும். அது கரைஞ்சிரும். ஃபஸ்ட்டே போட்டோன்னா நமக்கு கரைஞ்சி போயிடும். மாங்காய் பீஸாக எடுத்து சாப்பிட முடியாது. அதனால் நான் இந்த டைமில் ஆட் பண்ணுவேன். இப்போ நம்ம தக்காளி போட்டிருக்கோம், மாங்காவும் போடுறோம் அப்படின்னா புளியை குறைய தான் ஊற்றணும், இல்லைனா ரொம்ப புளிப்பாயிரும். அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றுறதுக்காக கடாயை வச்சுட்டு 2 வெந்தயம் போட்டு தாளிங்க. சாம்பாருக்கு வெந்தயம் போட்டு யாரும் தாளிக்க மாட்டாங்க, ஆனால் நான் தாளிப்பேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய். இப்போ சாம்பார் கொஞ்சம் காரமாக இருக்குது அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் காரம் குறையும். இதுவே காரம் எனக்கு அதிகமாக தான் வேணும் அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம். நம்ம எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணலை, அதனால் இது சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட சுவையான சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்றைக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த ஒரு சாம்பார் வச்சா போதும். அன்றைக்கி நீங்கள் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மறுநாள் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.